ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, இந்த மாதிரி நம்ம வாங்குகிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாம் அதிகமாக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருக்குறாங்க. உள்ள வெளியில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. 3-4 ஸ்டிக்கர் இருக்குது. அதில் நம்ம பாத்திரத்தில் எது யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கர் பிஞ்சிட்டே அந்த பேப்பர்லாம் நம்ம டிஷ்ஷஸில் வந்துட்டே இருக்கும். அதோட கம் வேறு வரும். அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு கெரசன் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வேஸ்ட்டு கிளாத்து. இதை எடுத்துகிட்டு எப்படி இந்த ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெரசனை தொட்டுட்டு எல்லா ஸ்டிக்கர்லேயும் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிருங்க. கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிக்கரை எடுக்காமல் நம்ம பாத்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்டிக்கர் போகவே போகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புது பாத்திரம் வாங்கின உடனேயே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாக்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சி ஊற வைங்க. ஸ்டிக்கர் அப்படியே வந்துடும். கொஞ்சோண்டு கம் இருந்ததுன்னா திரும்ப அதையும் கெரசினை வச்சே தேய்ச்சி எடுத்துடலாம். பார்த்திங்களா, க்ளீனாக வந்துருச்சு. இதை போல் நீங்கள் என்ன பாத்திரம் வாங்கினாலும், பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த கெரசினை போட்டு எடுத்துடலாம். ஸ்டிக்கரையும் எடுத்துடலாம், அதில் உள்ள கம்மையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நார்மல் டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சு கழுவி காய வச்சு தொடச்சி இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2, வெண்டைக்காய் நல்லா வாடி போயிருக்குது. இந்த மாதிரி சுருங்கி இருந்ததுன்னு வைங்க. இதை எப்படி ஃப்ரெஷ் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய்க்கு மட்டும் இல்லை, நிறைய காய்க்கு இது பொருத்தமாக இருக்கும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இந்த வாடி போயிருக்கிற வெண்டைக்காயெல்லாம் ஒரு 1/2 hour நல்லா போட்டு வச்சுருங்க தண்ணியில். 1/2 hourக்கு அப்புறம் எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணியை வடிய விட்டு தொடச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். வாடி போயிருந்த காயெல்லாம் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். கொத்தமல்லிலாம் கூட இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும், வாடி போயிருக்கிற கொத்தமல்லி. டிப் நம்பர் 3, நம்ம பூஜை சாமான்லாம் எப்படி கழுவலான்னு பார்க்கலாம். ஆயிலை ஃபஸ்ட்டு எதுலையாவது ஊற்றி வச்சுருங்க. அதை திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுனா எடுத்துக்கலாம். விளக்கில் உள்ள ஆயிலை ஊற்றிட்டு ஒரு பழைய துணியை வச்சு அந்த ஆயிலை நல்லா க்ளீனாக தொடச்சிருங்க. தொடச்சி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம். நான் எலுமிச்சை தோல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கிறேன். இந்த எலுமிச்சை தோலை நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் உப்பை தொட்டு இந்த பாத்திரத்துலலாம் நல்லா தேய்ச்சி வைங்க. ஒரு 2 minutes இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுருங்க. எலுமிச்சை தோல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். புளியையும் இதே மாதிரி உப்பில் தொட்டுட்டு தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பையும் யூஸ் பண்ணுற வாஷிங் லிக்விட் எதுனாலும் போட்டு ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம். நான் ஸ்டீல் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சோப்போ இல்லை லிக்விடோ வச்சு இது மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. எல்லா பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தண்ணியை வடிய விடுங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு இல்லைன்னா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பளபளன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4, தயிர் எப்படி உர ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். தயிரை திக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி மோர் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதை ஒரு 5-6 hours வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கும்.
இப்போ அதோட பாலை ஊற்றிட்டு லைட்டாக வார்மாக இருக்கணும் அந்த பால், ரொம்ப சில்லுன்னு இருக்க வேண்டாம். லேசாக சூடு பண்ணிக்கோங்க, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக தொட்டிங்கன்னா லேசாக சூடாக இருக்கணும். அந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா 2 பாத்திரத்தை வச்சுட்டு மாற்றி மாற்றி ஒரு 4-5 தடவை ஊற்றிடுங்க. இப்போ வந்து தயிரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிரும், ஈவனாக மிக்ஸ் ஆகிரும். இப்போ இதை வந்து நீங்கள் கண்டெய்னரில் ஊற்றி அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சிடலாம், ஒரு ஃபுல் நைட் வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில் உங்களுக்கு நல்லா தயிர் உறைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், தயிர் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருச்சு. ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் பாலில் தண்ணி விடாமல் காய்ச்சிக்கலாம். இது போல் உரைய வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தயிர் உரையும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5, பாதாம் எப்படி தோல் உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே தண்ணியில் ஊற வச்சு உரிக்கிறதுனா உரிக்கலாம். அப்படி சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்நீரை பாதாமில் ஊற்றி ஒரு 1/2 hour வச்சுருங்க. பாதாம் அல்வாலாம் செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா தோல் உரிக்க வேண்டியது இருக்கும். 1/2 hourக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி தோலை உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் உங்களுக்காக ஒரு 5-6 இதை மட்டும் ஊற வச்சு உரித்து காட்டியிருக்கேன். பாருங்கள், ஈஸியாக தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பாதாமை எதுக்கு வேணாலும் அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.